ஐயப்பன் தன் தாய் குணமாக புலிப்பால் கொண்டு வந்தார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை அவர் எப்படி கொண்டு வந்தார் என்பதை காணலாம். நீங்கள் ஐயப்பன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் பதிவிடுங்கள். பந்தல நாட்டு அரசர் ராஜசேகரின் வளர்ப்பு மகனான மணிகண்டன் இளவரசராக முடிசூட தயாரானார். ஆனால் சொந்த மகனுக்கு பட்டம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ராணி மந்திரியின் சூழ்ச்சிக்கு ஆளானார். ராணிக்கு வயிற்று வலி என்று பொய் சொல்லி இந்த நோய் குணமாக புலிப்பால் மட்டுமே மருந்து என்று வைத்தியரை கூற வைத்தனர். புலிப்பால் கொண்டு வரச் சென்றால் மணிகண்டன் உயிருடன் திரும்ப மாட்டான் என்று மந்திரி நம்பினான். மணிகண்டன் தாய் மீது கொண்ட பாசத்தால் யாரும் கூட வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு புலிப்பால் கொண்டு வர தனியே காட்டுக்குள் புறப்பட்டார். வழியில் அவர் தான் அவதாரம் எடுத்ததன் நோக்கமான அரக்கி மகிஷியை வதம் செய்தார். மகிஷியின் கொடுமை நீங்கியதால் மகிழ்ந்த தேவர்கள் ஐயப்பனுக்கு உதவினர். தேவர்களின் தலைவனான இந்திரனே ஒரு பெரிய புலியாக மாறினார். மற்ற தேவர்கள் புலிக்குட்டிகளாகவும் புலிகளாகவும் மாறினர். மணிகண்டன் புலிப்பால் ஏந்தியபடி இந்திரன் வடிவெடுத்த அந்த புலியின் மீது வீற்றுக்கொண்டு ஒரு பெரிய புலிப்படையுடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். புலிப்படையுடன் வந்த மணிகண்டனை கண்ட ராணி தான் செய்த சதியை உணர்ந்து அவர் ஒரு தெய்வம் என்பதை அறிந்து மன்னிப்பு கேட்டார். மணிகண்டன் தனது தெய்வீக சக்தியை உணர்த்தவே இந்த நாடகம் தேவைப்பட்டது என்று கூறி புலிப்படையை திரும்ப அனுப்பினார். இவ்வாறு மணிகண்டன் சூழ்ச்சியை முறியடித்து தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றி புலிப்பாலுடன் அரண்மனைக்கு திரும்பினார்.